friends, welcome to Sweet Sumi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஆமாங்க, அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இது என்னோட சேனல்ல 50th வீடியோங்க. இத பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆமா, it's a celebration. It's time to celebrate அப்படிங்கறத நான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிருக்கேன். 50 வீடியோ ஆயிடுச்சா அப்படின்னு எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, சர்ப்ரைஸா இருந்துச்சு. சோ 50வது வீடியோ ஒரு ஸ்பெஷலா சூப்பரா ஒரு எக்ஸைட்டா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேங்க. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த 50th வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த தம்ப்நெயில் பார்க்கும்போதே டக்குன்னு உள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுக்காக தான் இந்த 50th வீடியோவை ரொம்ப சந்தோஷமாக உங்களோட இடத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வாங்க என்ன கண்டென்ட்னு பார்க்கலாம். 50th வீடியோனாவே ஒரு செலிப்ரேஷன் தானேங்க. அந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனசுக்கு பட்டாசு வெடிச்சு தான் செலிப்ரேட் பண்ணணும் இல்லைங்க. நமக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குற மூலிமா மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்க. ஸோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன ஸ்பெஷல் கண்டென்ட்னு பார்க்குறீங்களா? அது வாங்க என்ன கண்டென்ட்ங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க இந்த கண்டென்ட்க்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது என்ன கண்டென்ட்ங்கிறது உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 50th வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வியூவர்ஸ் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் இது சாத்தியமே இல்லைங்க. 50th வீடியோங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ அது உங்களால் தான் நடந்துச்சு. ஸோ அதனால் நான் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் தேங்க்யூ ஃப்ரெண்ட், உங்களால் தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 50th வீடியோவை நான் செலிப்ரேஷனாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டென்ட் என்ன மாதிரி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த 50th வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த 50th வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. ஆமாங்க, இட்ஸ் மை ஆனிவர்சரி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு ஹாப்பி ஆனிவர்சரி, பிலெட்டட் ஆனிவர்சரின்னு ஒரு விஷ் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உங்கள் விஷஸ் தான் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே என்னோட பர்த்டே வீடியோவில். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இந்த 50th வீடியோவில் என்னோட ஆனிவர்சரியும் ஸ்பெஷலும் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க. ஸோ இந்த 50th வீடியோ ப்ளஸ் ஆனிவர்சரி ஸ்பெஷல் அப்படி என்ன இந்த வீடியோவில் முக்கியமான கண்டென்ட் கொடுக்க போகிறேன், முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருப்பீங்க, தம்ப்நெயிலே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையே ஒற்றுமை. இது இந்த ஹெட்டிங்கை பார்க்கும்போது, இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது நம்ம இந்தியா, நம்ம கண்ட்ரி ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது. அதில் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு கிரேட் எக்ஸாம்பிள்னே சொல்லுவேன். ஏன்னா நான் 2 monthsக்கு முன்னாடி நான் விசிட் பண்ண இந்த 3 கோவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அது என்னென்ன கோயில்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வேளாங்கண்ணி, நாகூர், சிக்கல். இந்த 3 கோயில் தான் நான் ரோட் ட்ரிப் மூலிமா நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் போனேன், எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பக்கமாக இருக்கா, அதில் நான் எப்படி என்ஜாய் பண்ணேன், அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, அதில் எப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணி சந்தோஷமாக ஃபீல் பண்ணேங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்போ வாங்க அதில் என்னென்னங்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் ஈரோட்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஈரோட்லேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கரூர் ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளம்புறதா இருந்தாலும் இந்த ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டிங்கன்னா உங்கள் 3 கோயிலையும் அப்போ தான் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிட்டு வரக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் 3 கோயிலையும் ஈஸியாக பார்த்துட்டு வரக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமிங்ஸ் கரெக்டாக சூட் ஆகும். ஸோ அதனால தான் நான் உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிட்டுருக்கேன் பாருங்களேன், கரூர் ஹைவேஸில். இதுதான் கரூர் ஹைவேஸுங்க. ஈரோடு வழியாக நான் கரூர் ஹைவேஸ் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. 2 சைடும் பசுமையாக மரங்களாக இருந்தது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பக்கமுமே இருந்துச்சுங்க, மரங்கள் பசுமையாக இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்புறதுனால நாங்கள் கரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கரூர் ஹைவேஸை தாண்டி நாங்கள் திருச்சி வழியாக இப்போ போயிட்டுருக்கோம். திருச்சி போகிற வழியிலையும் பாருங்களேன் பசுமையாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே மரங்களாக இருக்குது. ஹைவேஸ் ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போதே தெரிஞ்சுருப்பீங்க. ஆமாங்க, காவிரி ஆறு தான். இந்த காவிரி ஆறை நான் பக்கத்துலேயும் காமிச்சிருக்கேன். இப்போ காவிரி ஆறு வழியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். அது தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா காவிரி ஆறு, அது பக்கத்துலேயும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே தூரத்தில் தெரிகிறது எல்லாமே காவிரி ஆறுங்க. ஸோ காவிரி ஆறு வழியாக போயிட்டுருக்கோம். காவிரி ஆறு வழியாக நாங்கள் இப்போ வந்து திருச்சியை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், அது பக்கத்தில் தெரிகிற மலையில் பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில். அதையும் நான் உங்களுக்கு பக்கத்துலேருந்து காமிச்சிருக்கேன். ஸோ அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, நான் பக்கத்துலேயும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ அது வழியாக நாங்கள் தூரத்துலேருந்து திருச்சி வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் கரூர் தாண்டி திருச்சி வழியாக போயிட்டுருக்கோம், திருச்சி ஹைவேஸில். இப்போ பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்க, இது தாங்க உச்சி பிள்ளையார் கோயில். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போகலாங்க.
ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி காவிரி ஆறை பக்கத்துலேருந்து காமிச்சிருக்கேன். காவிரி ஆற்றங்கரைன்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிச்சிருக்கேன். புனிதமான ஆறுங்க இல்லை. ஸோ அதையும் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். நதியும் நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ காவிரி ஆற்றங்கரையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பக்கத்துலேயே. ஸோ காவிரி ஆற்றங்கரையை தூரத்துலேயும் பார்த்துட்டோம், இப்போ பக்கத்துலேயும் பார்த்துட்டோம். இப்போ வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், காவிரி ஆற்றை கடந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். இப்போ திருச்சி ஹைவேஸில் போயிட்டுருக்கோங்க. உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்தாச்சு, காவிரி ஆற்றங்கரை போயாச்சு. இப்போது முக்கியமான புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுங்க. திருச்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் திருச்சியில் ரொம்ப விசேஷங்க. ஸோ அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி தான் நம்ம போகணும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். திருச்சியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அதையும் தாண்டி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? திருச்சி தாண்டி நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தாங்க ஃபஸ்ட்டு போகிறோம். நீங்கள் ஈரோடு வழியாக போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணியை பார்த்துட்டு நாகூர் அப்புறம் சிக்கல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் 1 by 1 நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணி பார்த்துடுங்க, அப்புறம் நாகூர் பாருங்கள், அப்புறம் சிக்கல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஈரோடு வழியாக போகும்போது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் வேளாங்கண்ணி ரீச் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்துவிட்டோம். மேலே இந்த மாதிரிலாம் பந்தல் போட்டு வச்சுருந்தாங்க. இதை நான் 2 months முன்னாடி போனேன்னு சொன்னேன் இல்லைங்க. அப்போ இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அங்கே பாருங்கள், தூரத்தில் சர்ச் தெரியுதா? ஸோ பார்க்கிங் ஏரியாக்குள்ளே இப்படி போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது சர்ச்சை தூரத்துலேருந்து காமிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் பார்க்கிங் ஏரியா பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த காரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த கார் பார்க்கிங் ஏரியா பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு இன்னொரு விசேஷமான இதையும் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், அந்த காரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், தூரத்தில் ஜீசஸ் தெரிகிறாரா? அதுதான் சொன்னேன் ரொம்ப விசேஷம்னு. ஆமாம், ஜீசஸ் ஸ்டாச்சு இங்கே ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஸ்டாச்சு பார்க்கும்போதே. ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க கார் பார்க்கிங் ஏரியாவில். ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிற வழி. இதுக்கப்புறம் அலோடு இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸோட டான்சிங் டால் அதுவும் இருந்துச்சுங்க பக்கத்துலேயே. அப்புறம் ஒரு சின்ன குடில் இருந்துச்சு. ஸோ அதையோட மியூசிக்கும் உங்களோட வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அழகாக இருந்துச்சுங்க இதை பார்க்கும்போது. பக்கத்துலேயே நின்று நிறைய பேர் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து 2 months முன்னாடி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட நியூ இயர் அப்போ. இது பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இது பக்கத்துலேயும் நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நல்ல பெரிய ட்ரீங்க, அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நின்று நிறைய பேர் வந்து பிக்சர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க சர்ச்சை. ஸோ இப்போ நம்ம இந்த சர்ச்சில் என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஏதாவது ப்ரேயர்ஸ் வேண்டி எழுதுனீங்கன்னா அவங்க நமக்காக ப்ரே பண்ணிக்குவாங்க. நம்ம சொன்னோம்னா என்ன பர்டிகுலர் ப்ரேயரும் நம்ம சொன்னோம்னா அதுக்காக அவங்க ப்ரே பண்ணிக்குவாங்க. அது ரொம்ப விசேஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பாண்டுன்னு பார்க்குறீங்களா? சர்ச் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு சர்ச் பக்கத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போய்த்துட்ருக்கோம். இது வேளாங்கண்ணி தாங்க. வேளாங்கண்ணி சர்ச் பக்கத்தில் தான். பக்கத்துலேயே சர்ச் பக்கத்துலேயே இந்த மாதிரி அழகாக ஒரு கார்டன் மாதிரி ஏதோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், அங்கங்கே அனிமல்ஸ் ஓட ஸ்டாச்சூஸ், பேர்ட்ஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அழகாக நீட்டாக கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த பாண்டில் அந்த டக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன். பூக்கெல்லாம் இருந்துச்சு. நடுவில் அனிமல் ஸ்டாச்சூஸ். இங்கே பாருங்கள், லயன் ஸ்டாச்சு தெரியுதா? அழகாக இருக்குல்ல? அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே பாருங்கள் பேர்ட் ஸ்டாச்சூஸ். இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க சர்ச் ஃபுல்லாக. இதெல்லாம் கம்பி வலையெல்லாம் போட்டு உள்ளே யாரும் வராத மாதிரி ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி இருந்துச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், அங்கே பாருங்கள் பீகாக் ஸ்டாச்சு தெரியுதா? அழகாக இருந்துச்சு. அதுவும் அங்கே இருக்கிற ஸ்டாச்சூஸே சூப்பராக இருந்துச்சுங்க. அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அனிமல்ஸ் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்கும். அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சூஸும் இருக்கும். அப்படி இந்த சைடில் திரும்பி அபவுட் டர்ன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஜீசஸ் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு, ஜீசஸ் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சு கீழே அந்த மாதிரி எழுதி போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சு இப்போ வேளாங்கண்ணிலேருந்து நாகூர் போயிட்டுருக்கோங்க. இப்போ வேளாங்கண்ணி டு நாகூர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸுங்க. ஸோ இப்போ 1/2 hour தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் அங்கேருந்து வேளாங்கண்ணிலேருந்து நாகூர் போகும்போது. ஸோ நாகூர் போகிற வழியிலையும் பாருங்களேன், பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சுங்க. பசுமையாக இருந்தது, ரொம்ப பசுமையாக இருந்ததுங்க. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. இதை பார்க்கும்போது டயர்ட்னஸே இல்லைங்க. ஸோ அதுதான் உங்களோட காமிச்சிருக்கேன். ரொம்ப பச்சை பசேல் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரோட் ட்ரிப்பும் வேளாங்கண்ணி டு நாகூர் போகிற வழியிலையும்.
ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ எந்த கோவில்லையும் பிக்சர் அலோட் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், பிக்சர் வீடியோஸ் எல்லாம் அலோட் இல்லை. ஸோ அதனால் இந்த ரோட் ட்ரிப்பை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ போகிற வழியெல்லாம் கண்ணுக்கு பசுமையாக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், அந்த சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நாகூர் தர்கா. ரொம்ப விசேஷங்க நாகூர் தர்கா. அந்த சென்டரில் தெரிகிறது தான். அந்த நாகூர் தர்காவில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் உள்ளே போகலாம். அங்கே நமக்காக அவங்க எப்படி ப்ரே பண்ணணும், எப்படி அவங்க நமக்காக சொல்லி அவங்க தொழுகிறாங்க. அங்கே ஊதுபத்தியெல்லாம் கொடுத்து நம்மளை ப்ரே பண்ணிக்க சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. உமன்ஸ் இங்கே உட்காரணும், ஜென்ஸை உள்ளே கூட்டிகிட்டு போய் இப்படிலாம் சுற்றி வரணுங்கிறது அவங்க நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ரிலீஜியன்ஸ் தான் இல்லாமல் எல்லா ரிலீஜியன்ஸ்க்கும் எப்படி வந்து கும்பிடணும்னு சொல்லி எப்படி ப்ரே பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லித்தராங்க. அங்கேயும் ரொம்ப ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுங்க. அங்கேயும் நான் நல்லா ப்ரே பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் நாகூர்லேருந்து சிக்கல் போனாங்க. சிக்கலில் பார்த்தீங்கன்னா முருகர் தான் இல்லைங்க, முருகர் கோயில் ரொம்ப விசேஷம். இந்த நாகூர் டு சிக்கல் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13 மினிட்ஸ் தாங்க இருந்துச்சு, 5.8 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த சிக்கல் போகிறதுக்கு முன்னாடி இந்த சிக்கல் கோவிலில் இருக்கிற அந்த சாமி உங்களோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கடைசியாக முருகரையும் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த முருகர் கோயிலுக்குள்ளே போகும்போதே இந்த முருகர் பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சுங்க. அதை கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லா 3 கோவிலையும் என் கூட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணிட்டுங்க. நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த 3 கோவிலையும் நல்லா ப்ரே பண்ணிங்களா? இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.